ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் பர்த் ரீபர்த். இது ஒரு அட்டகாசமான சைக்கலாஜிக்கல் த்ரில்லர். செல்லிங்க நம்ம ஹீரோயின் ஒரு ஹாஸ்பிட்டல் நர்ஸ் அவளை பார்க்குறா. இவ உலகமே அவள் பொண்ணு தான், அவள் பொண்ணுக்கே வேணா பண்ணுவா. ஆனால் இந்த மாதிரி சமயத்தில் உன்னோட பொண்ணு இறந்து போயிடுறா. இதை பார்த்து நம்ம மீனுக்கு ரொம்ப வருத்தமாயிருது. எப்படியும் இறந்து போன பொண்ணுக்கு உயிரிழந்துங்கிறதுக்காக சில ஆராய்ச்சியில் போட ஆரம்பிக்கிறா. ஆனால் கடைசியில் இந்த ஆராய்ச்சி எங்கே முடிஞ்சிச்சு, சாதாரணமாக தேவைக்க ஆரம்பிச்ச இந்த ஆராய்ச்சி எந்த அளவுக்கு குடும்பம் மாறிச்சு, இதை பற்றிலாம் சொல்கிற ஒரு படம் தான் பர்த் ரீபர்த். இது ஒரு அட்டகாசமான மூவி. படம் பார்க்குறதுக்கு அவளோட வீடா ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும். சொல்லப்போனால் நிறைய சீன்லாம் பார்க்குறப்ப ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும். ஒரு பெண் கரு வரும்போது அந்த கரு இந்த மாதிரிலாம் இருக்கும். ஒரு மனித உடல் எந்த மாதிரிலாம் இருக்குது, மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஒரு டாக்டர் நினச்சி என்னெல்லாம் பண்ண முடியும், இதெல்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக ரொம்ப ஓப்பன் அமைச்சிருப்பாங்க. படம் பார்க்க நிறைய பேருக்கு வாழ்ந்துட கூட வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு படம் பார்க்க ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும். அது போல் அந்த படத்தில் எக்கச்சக்கமான அழகானது இருக்குது. சரி, இப்போ வாங்க பர்த் ரீபர்த்துங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே நம்ம இன்னொன்று சிலையை அமைக்கிறாங்க. இவ பார்த்தா ஒரு மெட்டர்னிட்டி நர்ஸு, அதாவது ப்ரெக்னன்சி வார்டில் நர்ஸ் அவ்வளோ வைப்பா. தாங்கிட்ட ஒரு பேஷண்ட்டை ரொம்ப கேரிங்க பார்த்துக்குவா. யூஸ்வலாகவே ப்ரெக்னன்சிக்கு வரவங்க ரொம்ப வழியில் இருப்பாங்க. அந்த வழி எப்படி காட்ட தெரியாமல் ரொம்ப கோமா நடந்துக்குவாங்க. நிறைய வாட்டி கெட்டவத்தெலாம் முடித்துட்டுவாங்க. ஆனால் அதெல்லாம் கண்டுக்காம ரொம்ப நாளாக பார்த்துக்குவா. தாங்கிட்ட ஒரு பேஷண்ட் ரொம்ப ஜாலியாக இருக்கணும், இங்கேருந்து போகிறப்ப நார்மல் லெவலில் போகணும், இது மாதிரி நினைக்கிற கேரக்டர். பார்த்தா அந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் இப்போதைக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பா. எவ்வளோ புஷ் பண்ணி பார்ப்பா, பட் பார்த்தா குழந்தை வெளியே வராது. வேறு இடத்துல டாக்டர் சீரியமெல்லாம் பார்ப்பாங்களா. ஆனால் நம்ம ஹீரோயின் பேசி இப்படி ட்ரை பண்ணுவா. இங்கே பாருமா, இன்கேஸ் நீ புஷ் பண்ண முட்டினா குழந்தை ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், நீ புஷ் பண்ணு சொல்கிறப்ப அந்த பொண்ணுக்கு தைரியம் வருது. ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படி புஷ் பண்ணிடுவா. குழந்தையும் நார்மல் டெலிவரி பார்த்துருவா. இதை பார்த்து நம்ம மீனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சில டைமில் பார்த்தா டியூட்டி டைம் அதிகமாக இருக்கும். ஆனால் அதை கூட பொருட்படுத்தாமல் ஹாஸ்பிட்டல் போட்டு தூங்குவா. இந்த அளவுக்கு ரொம்ப நல்ல நர்ஸாக அந்த ஹாஸ்பிட்டலாக பார்த்துட்டு இருப்பா. பார்த்தா நம்ம மீனுக்கு லீலன் ஒரு பொண்ணு இருக்கா. அவள் பொண்ணு தான் உலகமே, அவள் பொண்ணுக்காக வேணா பண்ணுவா. ஆனால் இப்போ வரைக்கும் நம்ம மீனுக்கு காரணமாகவே இல்லை. செயற்கை கருத்தது மூலியமாக தான் இந்த குழந்தைய பார்த்துருப்பா. ஆனால் நம்ம மீனுக்கு அவள் குழந்தை ரொம்ப பிடிக்கும். டெய்லி காலைல கேட்டிங் இதில் விட்டுட்டு நைட்டு கூட பொண்ணு கூட்டி போவா. ரொம்ப ஜாலியாக பொண்ணோட பழகிட்டு இருப்பா. கட் பண்ண அப்படியே இந்த படத்துக்கு இன்னும் முக்கியமாக கேட்ட ஆரம்பிக்காங்க. இந்த பொண்ணோட பேர் ரோஸ் கேஸ்பர். இவ பார்த்தா ஒரு பேத்தாலஜிஸ்ட்டு. செத்து போன டெட் பாடி எல்லாத்தையுமே இவ தான் போஸ்ட் பண்ண பண்ணிகிட்டு இருப்பா. சொல்லப்போனால் இவளுமே நம்ம மீன் மாதிரி தான். இவளுக்கு நான் அப்பா அம்மா யாரும் கிடையாது, ரொம்ப லோன்லியாக இருக்கா. சொல்லப்போனால் உயிரோட இருக்கிற மனுஷங்களை பேசுறதை விட பணத்தில் பேசுறது அதிகமாக இருக்கும். எந்நேரம் பணத்தை கூட இருந்துக்கிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டே இருப்பா. சொல்லப்போனால் ரெண்டு ஹீரோனுமே ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாங்க. ஆனால் ரெண்டு பேரும் ஒருத்தர் பேச பார்த்ததே கிடையாது. இப்போ எவ்வளோ டியூட்டியில் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பாருக்கு போவா. ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப பக்கத்துலேயே பார்த்து ஒரு பையன் இருப்பான். ரெண்டு பேரும் ஜாலியாக ஒருத்தர் பேச ஆரம்பிப்பாங்க. அப்போ நம்ம மீன் அந்த பையன்கிட்ட போய், டே உனக்கு என்ன வேணும், என்னோட உனக்கு ஆசையாக இருக்கா, சரி பக்கத்தில் ஒரு பாத்ரூம் இருக்குல்ல அந்த பாத்ரூம் போ, பின்னாடி நானும் வரேன்னு சொல்கிறப்ப அவனுக்கு ஒன்றுமே புரியாமல் இருக்குது. சேர்ந்து அந்த பாத்ரூம் போகிறப்ப நம்ம மீன் பாத்ரூம் மிஷின் மாதிரி இருக்குது. அந்த மிஷினை எடுத்து அந்த பையனை மாட்டி விட்டுருவா. பார்த்தா அந்த மிஷினை அந்த பையன் மாஸ்டர் பண்ணி விட்டுட்டு இருக்கோம். அந்த பையனை எப்படி எப்படிலாம் ஹாப்பியாக மாதிரிலாம் பண்ணிட்டு அவள் ஸ்பேம் எடுத்து வச்சுக்குவா. இப்போ இருக்க அந்த பையனுக்கு ஒன்றுமே புரியாமல் இருக்கும். சரி வந்ததுக்கு லாபம் தான், ஹாப்பியாக இருந்து போயிடும்னு சொல்லி அந்த பையனை வந்து கிளம்பி போயிடுவான். இவ்வளோ அங்கேருந்து அவர் ரூம் போவா. இவ்வளோ அவர் யாருமே கிடையாது. பார்த்தா ரூமில் ஒரு பண்ணி மட்டும் தான் இருக்கும். அதுபோல் ஃப்ரீசர் ஃபுல்லாக பார்த்தா பிளட் பாக்கெட்டாக இருக்கும். அந்த ரத்த பாக்கெட் எடுத்து அந்த பண்ணி மட்டும் விடுவா. தென் சாப்பாடு வச்சுட்டு தரையில் படுத்துங்குவா. பார்த்தா அந்த பையன் எடுத்து ஸ்பேம் இருந்ததில்ல, அந்த ஸ்பேம் ஊசியில் போட்டு அவள் வயிற்று அவள் இன்ஜெக்ட் பண்ணிட்டு இருப்பா. அதாவது அந்த பையன்கிட்ட டேரக்டாக செக்ஸ் வச்சுக்காம அவள் ஸ்பேம் இருக்குல்ல அதை எடுத்து வீட்டுக்கு வந்து இவளுக்குள்ளே பண்ணிகிட்டு இருக்கா. பட் இது ஏன் பண்ணுறான்னு சொல்லிட்டு இப்போ இருக்க முன்னு தெரியாமல் இருக்குது. கட் பண்ண அப்படியே இந்த பக்கம் சிலையை காமிப்பாங்க. பார்த்தா அடுத்தலாம் கலை இருக்கும். சரி நம்ம பொண்ணை எழுப்பி ஸ்கூல் கிளப்பான் பார்ப்பா. பட் பார்த்தா ஃபீவர் ஆகிற மாதிரி இருக்குது. சரி நீ ஸ்கூல் போவேனா, பக்கத்துட்டு ஆடிட்டுன்னு சொல்லிட்டு பக்கத்துக்கு ஆடி இருப்பாங்க. பவுலின் பாப்பாக்கு எதாவது லைட்டாக ஃபீவர் ஆகிற மாதிரி இருக்குது, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பார்த்துக்கோ, நான் ஈவினிங் வந்துடுன்னு சொல்லிட்டு வேறு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருப்பா. பார்த்து லிஃப்ட்டில் போகிறப்ப செகண்ட் இயர்னு பக்கத்தில் இருப்பா. இப்போ ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் யானே தெரியாது. இவர் வழக்கமாக வார்டுக்கு போய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருப்பா. தென் டாய்லெட்டுக்கு போகிறப்ப அவள் ஃபோன் இருக்குல்ல தெரியாத பாத்ரூம் விழுந்துடும். அடச்சை இதுக்கு இதே வேலையாக போச்சு, ஃபோன் வேறு ஒரு கடைன்னு சொல்லி லைட்டாக கடுப்பாக இருக்கும். நைட்டு வரைக்கும் அவள் பொண்ணுட்டு பேசாமல் வந்துருப்பா. தென் டியூட்டியில் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்ப்பாள. பார்த்தா வீட்டில் பொண்ணு இருக்க மாட்டா. மேபி பக்கத்து வீட்டில் இருப்பான அந்த வீடு போய் பார்த்தா அந்த ஆண்டிக்கு இருக்க மாட்டாங்க. டேபிளில் மட்டும் ஒரு நோட் பேப்பர் இருக்குது. ஏ செல்லி, நான் காலேருந்து உனக்கு ஃபோன் பண்ணுறேன், ஃபோனை போக முடிக்குது, உன் பொண்ணுக்கு உடம்பு சொல்லாமல் போயிடுச்சு, நான் தான் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருக்கேன், நீ அங்கே வாங்கி சொல்கிறப்ப இவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. பார்த்து இவ்வளோ நேரம் அவன் ஹாஸ்பிட்டல் தான் பொண்ணு இருந்திருக்கா, ஆனால் இவ்வளோ பார்க்க வந்துருக்கா. உடனே வேகமாக அவள் பொண்ணமாக போயிட்டு இருப்பா. அப்போ தான் ஒரு பெரிய ஆச்சரியமே. பார்த்தா அவங்க பொண்ணுக்கு ஒரு பாக்டீரியல் ஃபீவர் வந்திருக்கும். அந்த ஃபீவரில் அந்த பொண்ணு இறந்து போயிட்டா. இது இப்போ அந்த பொண்ணு ஒரு ஆர்கன் டோனர். அதனால் அந்த பொண்ணு இறந்ததுமே போஸ்ட்மார்ட்டம் அனுப்பியிருப்பாங்க. பார்த்தா இப்போ அந்த பொண்ணு ரோஸ்ட் வந்திருக்கும். அங்கே கம்பவுண்டர் வந்து, மேடம் இந்த பொண்ணு ஆர்கன் டோனர், இது ரிப்போர்ட்டில் எதுவும் கொடுக்குறப்ப இவ்வளோ ரிப்போர்ட் வாங்கி பார்ப்பா. அதெல்லாம் பார்த்து அவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவள் மைண்டுக்குள்ளே எதிர்த்து ஓடிட்டு இருக்கு. சரி நீங்கள் வந்து போ, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த குழந்தைய போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருப்பா. இந்த பக்கம் பார்த்தா மீன் வைப்பாங்க. தான் பொண்ணு இறந்து போயிட்டாங்கிறத இவ்வளோ இப்போ நம்ப முடியாமல் இருக்குது. அது போய் கடைசி வரைக்கும் அவள் பொண்ணு ஃபேஸோட பார்க்கல. காலையில் அவள் பொண்ணை கொடுத்ததான், அதுக்கப்புறம் பொண்ணை பார்க்கவே இல்லை. செத்ததுக்கப்புறமா கடைசி
கடைசியாக பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்கும். அதனால் போஸ்ட்மார்ட்டத்துக்கு வெளியே ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருப்பா. இது நல்லா முடிஞ்சதுக்கப்புறம் ரோஸை பார்க்க போவா. மேடம் என் பொண்ணுங்க இருக்காளா, அவளை பார்க்கணும்னு சொல்கிறப்ப, ஓ அவங்களா மேடம், எப்போ இந்த மார்ச்சுக்கு அனுப்பிட்டோமே, நீங்கள் நாளைக்கு வந்து பார்க்கணும்னு சொல்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏன்னா நாளைக்கு காலையில் தான் மார்ச்சுக்கு வந்து பணத்தை பார்க்க முடியும். ரொம்ப சோகமாக இவ்வளோ வீட்டுக்கு போயிடுவா. காலையில் முதல் வழியாக மார்ச்சுக்கு போய், மேடம் என் பொண்ணு போய் லீலா, அவள் பணத்தை பார்க்கணும்னு சொல்கிறப்ப அவங்க செக் பண்ணி வைப்பாங்க. பார்த்து கம்ப்யூட்டரில் அந்த மாதிரி டேட்டாவே இருக்காது. மேடம் லீலா தானா, செக் பண்ணி பார்த்தோமே அந்த மாதிரி பணதே இல்லை வேலை, இங்கே தான் வந்துச்சான்னு கேட்டால் இவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. உடனே வேகமாக அங்கேருந்து ரோஸை பார்க்க போவா. ரோஸுக்கு நான் மீனை பார்த்து பயமாக இருக்கும். ஹே என் பொண்ணு எங்கடி, என் பொண்ணு போனேங்கன்னு கேட்டால், இங்கே பாருமா நாங்கள் எப்படி அனுப்பி வச்சிட்டோம், எனக்குலாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு அவள் படம்னு போதா இருப்பா. ஆனால் இதால் நம்பி ஒன்றுமா தெரில. ஹே ரோஸ் நில்லு, நான் சொல்கிறது கேட்குறப்ப அவள் காது வாங்க மாட்டா. வேகமாக பயந்துட்டு கார்டு வர மாதிரி இருக்குது. இதை பார்த்தாலும் புரிஞ்சு போச்சு, இந்த ரோஸ் பயப்பட தான் வேலை பார்த்துருக்கு. நான் பொண்ணு படத்தை பார்த்தேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தில் இருப்பா. பார்த்து அடுத்த நாள் அவள் அட்ரஸில் முடிச்சிருப்பா. ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கே போகிறப்ப இதை பார்த்தாலும் பயமாக இருந்துச்சு. மேடம் எதுக்கு வீட்டுக்கு வந்தீங்க, இங்கேருந்து போங்கன்னு சொன்னால், இங்கே பாரு என் பொண்ணோட பொண்ணை கடைசியாக அவங்கள்ட்ட வந்திருக்கு, கடைசியில் மாஸ்டருக்கு போவே இல்லை, என் பொண்ணு போனீங்கன்னு கேட்டால் இவன் பயத்தில் இருப்பா. கரெக்டாக அப்போதைக்கு ரூம்குள்ளே இருந்து கிங்கின்னு சவுண்ட் வந்துட்டு இருக்கோம். ஏ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் சீக்கிரம் போகணுன்னு சொல்லிட்டு வேம போயிட்டு இருப்பா. இவ்வளோ வீட்டுக்கு அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு எவ்வளோ போய் பார்ப்பா. பார்த்தா அவள் பொண்ணு போனோம் அவள் வீட்டில் இருக்கு. இல்லை ஆச்சரியம்னா அவள் பொண்ணு உயிரோட இருப்பா. இதை பார்த்து நம்ம நம்பவே முடியல. ஏ ரோஸ் இங்கே நடந்துட்டுருக்கு, இது என் பொண்ணு தானே, என் பொண்ணு உயிரோடுக்கான்னு கேட்டால் அப்போ ரோஸை பற்றி வருது. ரோஸ் சின்ன வயசுலேருந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கா. இந்த மனித உடலுங்கிறது ஒரு உயிர் தானா, உயிர் போச்சுன்னா இந்த உடம்பு வேஸ்ட்டாக போயிருமா, அந்த உயிர் திரும்ப கொண்டு முடியும்னு சொல்லிட்டு இவர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கா. பார்த்தா வீட்டில் ஒரு பண்ணி இருக்குல்ல, அந்த பண்ணி செத்து போய் 2 மாதம் ஆச்சு. ஆனால் ஆராய்ச்சி பண்ணி அந்த பணிக்கு உயிர் கொண்டு வந்துருப்பா. இப்போ அடுத்த ஆராய்ச்சி தான் ஒரு மனுஷன் உயிர் கொண்டு வருது. ஆனால் அதுக்கு மேலே ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. இப்போ ஒரு குழந்தை எப்படி உருவாக்கும், அந்த குழந்தை அவங்க அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும்ல, அந்த வயிற்றுக்குள்ள பார்த்தா கருப்பைக்கான தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை கொடுத்தோம்னா ஊட வருவாங்க. இதோ ஒரு தியரி. அதுக்கேற்ற மாதிரி அது கருப்பை தானே வச்சிருக்கா. பார்த்தா படத்தில் ஆரம்பத்தில் ஆஃபீஸில் வச்சிருந்தால அது ஃபுல்லாக பார்க்க பிளட் மாதிரி இருக்கும்ல, அது ஆக்சுவலாக பிளட்டு கிடையாது, அது எல்லாமே கருப்பை தண்ணி. நான் மீன் அவளுக்கு அவளே ப்ரெண்ட் ஆகிக்குவா. சில ஆண்களை பார்த்து அவங்கள்ட்ட ஸ்பேம் எடுத்துக்குவா. அந்த ஸ்பேம் வச்சு இவளுக்கு கூட ப்ரெண்ட் ஆகிக்குவா. தென் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கரு வளர்றப்ப அந்த கரு கழிச்சிருவா. ஆனால் அந்த கருப்பைக்குள்ளே தண்ணி இருக்கும்ல, அந்த வாட்டர் ஸ்டோர் பண்ணி தான் ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதுக்கேற்ற மாதிரி உயிரினம் வேணும், அப்படி செலக்ட் பண்ணதா அந்த பண்ணி. அந்த பண்ணிக்கு கருப்பை வாட்டரை கொடுத்து இப்போ அந்த பண்ணி உயிரோட இருக்குது. இப்போ அதே மாதிரி மடல் பண்ணி ஆகணும். ஆனால் அதுக்கு ஜீன் ஒத்து போகணும். அந்த மாதிரி அவர் பார்த்த ஒரு பொண்ணு தான் நம்ம மீனோட பொண்ணு. அவர் ரிப்போர்ட்டை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருப்பாள். இவ ஜீனும் அந்த பொண்ணு ஜீனும் நல்லா ஒத்து போகுது. அதனால தான் யாருக்கு தெரியாமையே அந்த பொண்ணு போட்டு ஆட்டி போட்டு வந்துருப்பா. இல்லை செல்லிக்கிட்ட சொல்கிறப்ப செல்லிக்கு இதை கேட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சொல்லப்போனால் செல்லிக்கு இதை பார்த்து ஹாப்பியாக தான் இருக்குது. ஏன்னா அந்த பொண்ணு அந்த படம் நினச்சிட்டு இருந்தா, இப்போ ஒரு உயிரை நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆமாம் இது எத்தனை நாளைக்கு இருக்கும், இந்த வாட்டர் கொடுத்துருக்கணும்னு கேட்டால், ஆமாம் இந்த வாட்டர் கொடுத்துட்டே இருக்கணும், இன்கேஸ் கொடுக்க மாட்டோம்னா அவள் இறந்து போயிடுவா. இது இப்போ அவளுக்கு பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகாது. இது வரைக்கும் நான் பண்ணதெல்லாம் மிருகங்கள் மட்டும்தான். இப்போ மனுஷனுக்கு பண்ணுறப்ப அந்த பிரெயின் டெட்டான மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட இப்போ பொண்ணு கோமலக்க மாதிரி தான். கொஞ்சம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி தான் நினைவுகளை கொண்டு வரணும். நினைவுகள் வந்தால் தான் நீ அம்மாங்கிறது அவளுக்கு தெரியும். இல்லை உனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்கிறப்ப இது பதில் வருத்தமாக இருக்குது. பட் பரவாயில்ல இவ உரோட இருக்காளே இதே போதுன்னு இவ்வளோ அங்கேயே இருக்க ஆரம்பிக்கிறா. பார்த்தா ஆராய்ச்சிக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறா. காலையில் ஆனதுமே வழக்கம் போல் இவ ஹாஸ்பிட்டல் போவா. நைட் நேரம் ரோஸ் ஹாஸ்பிட்டல் போவா. ஸோ நைட் வந்து இவ பொண்ணு பார்த்துக்குவா. இன்னமும் ரொட்டீனாக அவங்க வாழ்க்கை போயிட்டே இருக்குது. இப்போதைக்கு அந்த குழந்தை உரோட இருக்கால, இதுக்காக கருப்பை தண்ணி வேணும். பார்த்தா இப்போதைக்கு ரோஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பா. ஒரு அபார்ஷன் சென்டருக்கு போய் அபார்ஷன் பண்ணிடுவா. பார்த்தா அந்த கருப்பழக தண்ணியை ஸ்டோர் பண்ணிகிட்டு இருப்பா. அதாச்சும் அந்த பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணிகிட்டு இருப்பா. பார்த்தா கோமல அந்த பொண்ணுக்கு உயிர் வந்துடும். பார்த்தா இப்போதைக்கு மூச்சு ஆரம்பிச்சிருவா. ஆனால் அந்த பொண்ணுக்கு நினைவுகள் இருக்காது. ஜஸ்ட்டு சுற்றி நடக்குங்கிறதால பார்க்க மட்டும் முடியும். இது போல் செல்லிக்கிற கஷ்டமாக இருக்குது. அப்போ தான் செல்லி ரோஸை பற்றி தெரிஞ்சுக்குவா. ஆமாம் ரோஸ் இந்த ஆராய்ச்சி எப்போ பண்ணிகிட்டு இருக்க, உனக்கு இதில் எப்படி தெரியும் கேட்டால் அவள் 6ஆவதுன்னு சொல்லிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. என்னது 6ஆவதா, அப்போ வந்து இதை பண்ணிட்டுருக்கான்னு கேட்டால், ஆமாம் எங்கள் அம்மா ஒரு பயாலஜி டீச்சர். சின்ன வயசுலேருந்து இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு வாட்டி என்கிட்ட ஒரு நட்சத்திர மீன் கொண்டு வந்தாங்க. என் கையாலேயே அதில் கால் அடிச்சுருந்தாங்க. நானும் சில நேரம் 5 காலில் ஒரு கால் வெட்டி எடுத்தேன். பார்த்த ஒரு வாரத்தில் அந்த கால் முளைச்சிருச்சு. என் கண்ணு முன்னாடியே அதை ரீசர்ச் பண்ணிக்கிச்சு. இதை பார்த்து நான் ரொம்ப மறந்து போயிட்டேன். ஒரு நட்சத்திர மீனால் அது ஒரு பாதை திரும்ப கொண்டு வர முடியுதுல்ல, இதையே ஒரு மனுஷெல்லாம் பண்ண முடியாது. இதை எனக்கு ஆராய்ச்சி ஆரம்பம் வந்துச்சு. அதை அப்படியே கொஞ்சமாக பண்ணி கடைசியில் நிற்குது. இப்படி தான் ஆரம்பிச்சுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். ஸோ தொடர்ந்து அவங்க
வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கால் ஆனதுமே செல்லி வேலைக்கு போவா. நைட்டு ரோஸ் வேலைக்கு போவா. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தைய பார்த்துக்குவாங்க. பார்த்தா ஒரு நாள் ரோஸ் மாஸ்டரில் இருப்பாளா, சடனாக ப்ரைவேட் பாட்டில் பிளட் வர ஆரம்பிச்சிடும். அங்கேயே மயக்க போட்டு தொப்புன்னு கீழே வந்துடுவா. பார்த்து இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் காலை ரிவீட் பண்ணிட்டு இருப்பா. இவ டியூட்டி இப்போ நேரம் வந்துருச்சு, ஆனால் இனிமேல் ரோஸ் வராமல் இருப்பா. ரோஸு ஃபோன் பண்ணி பார்த்தா ஒரு பையன் தான் ஃபோன் எடுப்பான். மேடம் என்னன்னு தெரில, சடனாக நைட்டு அவங்க மயக்க முடிக்கல வந்துட்டாங்க, இந்த ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு சொல்கிறப்ப இவ்வளோ வேமாடி போய் பார்ப்பா. பார்த்தா ரோஸ் இத்தனால அவளுக்குள்ள ப்ரெக்னென்ட் பண்ணியிருப்பா. சில அந்த கருக்கில் அவள் கிடச்சிருப்பாள். ஏன்னா பாடி ரொம்ப வீக் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இவளால் கரு உருவாக்க முடியாது. இவ கருப்பை ரிமூவ் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. இதை பார்த்து அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். எப்படியோ ஒரு அளவு டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு விட்டுருந்துருவா. வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த லீலாங்கிற பொண்ணு இருக்கால, அவள் போட்டு இன்ச்சு கட்டில் உட்காந்துருக்கா. இதை பார்த்து எல்லாம் நம்பவே முடியல. ஹே நீ தான் எழுப்புனியா, இல்லை அவ்வளோதான் உட்காந்துலாம் கேட்டால் அவ்வளோதான் உட்காந்துன்னு சொல்லுவா. இதை பார்த்தாலும் நம்பவே முடியல. ஆனால் இப்போ தான் ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ அந்த குழந்தை உயிரோடு இருக்குல்ல, இது காரணம் எல்லாமே ஒரு சீரம் தான். இவ கருப்பை தண்ணி வச்சு தான் சீரம் உருவாக்குவா. ஆனால் இப்போதைக்கு இவ்வளோ பிரெண்ட் ஆக முடியாது. நம்ம ஹீரோன் இருக்கால, அவளுக்கு குழந்தைக்கு மேட்ச் ஆகாது. ஏன்னா செயற்கை உருவான ஒரு பொண்ணு. அதனால் இந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி டிஎன்ஏ பண்ண ஆகணும். அப்படி இல்லைனா வேறு ஏதாவது ஒரு மெத்தடில் தான் உருவ வச்சுக்க முடியும். அதை பார்த்தோன்னு சொல்லிட்டு இவன் அங்கே இருக்க ஆரம்பிப்பா. பார்த்தா இப்போதைக்கு ரோஸ் ரொம்ப வீக் ஆகிட்டா. அடிக்கடி மயக்க போட்டு தொப்புதுன்னு கீழே வந்துடுவா. இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போக தேவையில்ல, பெசாம இங்கே இருப்பேன்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து அரைச்சி பண்ணி பார்த்துட்டு இருப்பா. நிறைய புக்ஸ் ரெஃபர் பண்ணி பார்ப்பா. பட் எது திருவருஷமாக தெரில. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த கருப்பை தண்ணியுமே காலிகிட்டு இருக்கு. அதுபோல் லீலா நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கா. டிவி பார்க்குறப்ப அதே பார்த்துட்டு இருப்பா. இன்கேஸ் டிவி ஆஃப் பண்ணிட்டா அழுக ஆரம்பிச்சிடறா. பரவாயில்லையே நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாளே, இவ்வளோ நல்லா மூளை வளர்ச்சி ஆகுதுன்னு சொல்லிட்டு இவங்க அதை பார்த்து இருப்பாங்க. அப்போ தான் நம்ம ரோஸ் ஒரு முடிவு எடுப்பா. பார்த்தா இவங்க வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கேஸில் பொண்ணுங்கிறவங்களே, அதில் எவ்வளோ ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணோட ஜீனும் பொண்ணு ஜீனு மேட்ச் ஆகுது. ஸோ அந்த பொண்ணோட கருப்பை தண்ணி வேணும். ஸோ அவள் எப்போ போல செக்கப்புக்கு வராளோ அவளுக்கு தெரியாமல் அந்த வாட்டர் எடுக்கணும். உன்னோட முடியுமான்னு கேட்டால் செல்லி பண்ணாமல் போக போகிறா. ஏன்னா அவளுக்கு பொண்ணு முக்கியம். அவள் பொண்ணுக்காக வேணா பண்ணுவா. தாராளமாக பண்ணுறேன்னு சொல்லி இவ்வளோ ஹாஸ்பிட்டல் போவா. பார்த்து அந்த எம்பிளிங்கிற பொண்ணு செக்கப்புக்கு வருவா. அவளுக்கே தெரியாமல் அந்த வாட்டர் ஆட்டையை போட்டுருவா. சரி அந்த பொண்ணையை பார்த்து, மேடம் உங்கள் குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கு, இது அப்படி மெயின்டைன் ஆனுன்னா அடிக்கடி ஹாஸ்பிட்டல் வாங்க, வாரம் செக்கப் பண்ணுங்கன்னு சொல்கிறப்ப அவள் சில கிளைம் போவா. ஸோ வாரம் வர வச்சு வாட்டர் ஆட்டை போட பார்க்குறாங்க. இப்போ இவ்வளோ அந்த கருப்பை தென்னிட்டு போய் ரோஸ்ட்டு தருவா. அவ்வளோதை வச்சு சீரம் பண்ணிட்டு இருப்பா. இந்த பக்கம் பார்த்தா லீலா நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருப்பா. லைட்லாம் பார்த்து ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருப்பா. தென் அவளுக்காக சாப்பிட விட்டுட்டு இருப்பாளா. அப்போ அந்த வீட்டில் இருக்கிற பண்ணி வாமிட் எடுத்துட்டு இருக்கு. சடனாக கீழே விழுந்து துடிச்சிட்டு இருக்கும். இது போய் சொல்லிக்கணும் புரியல. ஏ ரோஸ் இங்கே ஓடி வந்து பாரு, பண்ணிக்கு தான் ஆகுதுன்னு சொல்கிறப்ப அவளோட வந்து பார்ப்பா. பார்த்து அந்த பண்ணிக்காக ஊசி போட்டு விடுவா. இது எல்லாமே டெய்லி பண்ண முடியுது. இந்த பண்ணி ஆடு இறந்து போச்சு. இவள் டெய்லி ஊசி போடுறனால தான் அந்த பொண்ணோட இருக்கு. பட் நீ ஊசி போட மறந்துட்டேன், அதை இந்த மாதிரி ஆச்சு நினச்சி எவ்வளோ உள்ள போயிடுவாளா. இதை பார்த்து ஈனுக்கு ஒரு பயம் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போதைக்கு அவள் பொண்ணு உயிரோட இருக்கா. இன்கேஸ் நாளைக்கு ஒரு நாள் இந்த சீரம் காணாமல் போகலாம். அப்போ நம்ம பொண்ணு இந்த மாதிரி உடிச்சு சாவலான்னு சொல்லி இவளுக்கு ஒரு பயமாக இருக்கும். இருந்தாலும் தான் பொண்ணுக்கு சாப்பாடு விட்டுட்டு இருப்பா. தென் பாத்ரூம் போய் குளிப்பாட்டுறப்ப ஒரு காட்டு ஷோ பார்ப்பால, அந்த காட்டனோட பாட்டு பாடிட்டு இருப்பா. பார்த்து அந்த குழந்தை ரெஸ்பான்ஸ் பண்ணி பாட்டு பாடிட்டு இருக்குமா. இதை பார்த்து ரொம்ப பேர் இருக்கு. தென் அந்த பொண்ணை பார்த்து, பாப்பா நான் யாரும் தெரியுதா, உன் அம்மா யாரும் கேட்குறப்ப அவளுக்கு கையாட்டுவா. இதை பார்த்தா ரொம்ப பேர் போச்சு. பரவாயில்ல தான் பொண்ணுங்களை ஞாபகம் வந்துச்சு, இன்னும் போக குணமாருன்னு சொல்லி அவர் ரொம்ப பேர் இருப்பா. தென் வழக்கம் போல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் நர்ஸை வேலை பார்த்துட்டு இருப்பா. பார்த்தா செக்கப்புக்காக எவ்வளோ வந்துருப்பா. இதை பார்த்து ஹாப்பியாக போச்சு. அடுத்த வாட்டர் கிடச்சின்னு நினச்சி அவள்கிட்ட ஆட்டை போட்டுருவா. தென் எம்மில் மீனை பார்த்து, மேடம் மேபி இதான் அவங்க கடைசியாக பார்க்குறதுக்கு நினைக்கிறேன், நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்கிறப்ப இவ்வளோ உண்மை புரியாமல் இருக்குது. என்னது கடைசியாக பார்க்குறேம்மா, உண்மை புரியலன்னு சொல்கிறப்ப அதுவா, நான் இந்த மாதம் எங்கள் அம்மா ஊருக்கு போகிறதா இருக்கேன். எங்கள் அம்மா வீட்டு பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, நான் அதுக்கு அங்கே செக்க போகிறதா இருக்கேன். இதுக்கப்புறம் இங்கே வரமாட்டேன்னு சொல்கிறப்ப இவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இதுக்கப்புறம் அவங்கள எதுவும் கேட்க முடியாதுல்ல. சரி மேடம் பார்த்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவன் அமைதியாயிருவா. இத்தனை நாள் எம்லிக்கிட்ட வந்து கடைசியாக வச்சு சீரம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ போயிட்டாலும் நினச்சி ஒரே வருத்தமாக இருக்கும். தென் வீட்டுக்கு வந்து அங்கே சில டேப்பில் இருக்கும், எல்லாமே ரோஸோட டேப் தான். இவ பண்ணுற ஆராய்ச்சியில் பற்றி வீடு எடுத்து வச்சிருப்பா. பார்த்தா பொண்ணுக்காக எடுத்து வச்சிருப்பாள். எல்லா வீடியோ அங்கே இருக்கும். சரி ஒவ்வொரு வீடியோ போட்டு பார்க்குறப்ப கடைசியாக பார்த்த வீடியோ இருக்குது. அது யாரோட வீடியோன்னு பார்த்தா ரோஸோட அம்மா வீடியோ. கடைசியாக ரோஸோட அம்மா இறந்து போயிருப்பாங்க. அந்த பொண்ணை தச்சுமே ஆராய்ச்சி பண்ணியிருப்பா. அவங்க அம்மாவோட கைக்கு முடக்க தோலை விட்டு எடுத்து வயர் சொல்லியிருப்பா. கரண்ட்டு பாஸ் பண்ணால் கை அசையுதா, செத்து போனாலும் உணர்ச்சிகள் இருக்கா, இந்த மாதிரி பார்த்துருப்பா. பார்த்தா நினச்ச மாதிரியே அவங்க அம்மா கையை செஞ்சுருக்கோம். இதெல்லாம் பார்த்து இவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. அடி பாவி, ஒரு அம்மா செத்து போயிட்டா இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணிடுவாளா, இவன் இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு செல்லி ஒரு ஆச்சரியமாக இருக்கும். இதை பார்த்து அவள்கிட்ட கேட்காம கொஞ்சம் அமைதியாக இருப்பா. பார்த்து இந்த பக்கம் அந்த குட்டி பொண்ணை வைப்பாங்க. அவள் பாட்டு கட்டில் இருப்பா. இப்போ தான் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டு இருக்கால. பக்கத்துலேயே பார்த்தா ஒரு இரும்பு கம்ப்யூட்டர் இருக்கும். அதை கையில் பிடிச்சிக்கிட்டு ஊன்னு நடந்துட்டு இருப்பா. அவள் சைடில் இந்த பண்ணி அவள் கை கடிக்க மக்குமா. இதை பார்த்து கோந்து வருது. அந்த கம்பி எடுத்து பண்ணி போட்டு குத்துக்கும் துத்துவா. அவ்வளோதான், அந்த பண்ணிங்கே மரியசாலா. பார்த்து இந்த பக்கம் ரோஸு பாத்ரூம் குடிச்சிட்டு இருப்பாளா. பண்ணிக்கு அந்த சவுண்டு கேட்டு அவள் விழுந்து பார்ப்பா. பார்த்தா அவள் பண்ணி இறந்து போயிருக்கோம். அதை கொன்னுது அந்த லீலாங்கிற பொண்ணு. இவ்வளோ ஒரு ஆச்சரியம் போச்சு. என்னை
நேற்று வரைக்குமே நடக்கூட தெம்பலாமல் இருந்தா இப்போ ஒரு பண்ணியை கொண்டாட நினச்சி ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த விஷயம் செல்லிக்கு தெரிய வந்திருக்கும். அதை பார்த்து அழுக்கு வருது. அவள் பொண்ணு கட்டிலே படுக்க வச்சுட்டு இங்கே பாரு இந்த மாதிரி கொள்ளலாம் பண்ணக்கூடாது அமைதியாக படுத்துங்கன்னு அவள் பொண்ணு கட்டி போட்டுட்டு இருப்பா. இதே நேரத்தில் இந்த பக்கம் ரோஸு அந்த பண்ணி அந்த போயிருக்கும்ல அந்த பண்ணி பணத்தை வச்சு எங்கே ஆர்டர் பண்ணிட்டு இருப்பா. அப்போ அந்த பண்ணியோடைய ஸ்பைனல் கார்டை பார்ப்பா. இதை பார்த்த உடனே அவளுக்கு ஐடியா வருது. அந்த ஸ்பைனல் கார்டில் ஊசிட்டு சொருகி அது ஸ்டெம்ஸ்லாம் இருக்கும்ல அது எல்லாத்தையுமே உறிஞ்சு எடுத்துருவா. தென் போய் செல்லியை பார்த்து செல்லி எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. இப்போ நம்மளோட உயிரோட இருக்கோம் எல்லாத்துக்கும் நம்ம மூளை தான். நம்ம மூளை சொல்கிறத கேட்டு தான் நம்ம உடம்பு செயல்பட்டு இருக்கு. இன்கேஸ் மூளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா எல்லாம் இறந்து போயிடுவோம். இதை ஸ்பைனல் கார்டு வச்சு பண்ண அப்படி இருக்கும். இத்தனை நாளே என் கருப்பை தண்ணியை வச்சு தான் உன் குழந்தை சர்வ் ஆகிட்டு இருந்தா. இப்போ இதை ஸ்டெம் செல்லுக்கு மாற்றுவோம். என் முதுகில் ஸ்பைன் கார்டு இருக்குல்ல அதில் ஸ்டெம் செல்லை உறிஞ்சு எடுப்போம். அதாச்சும் சீரம் பண்ணணும்னு சொல்கிறப்ப இல்லை எதுவும் புரியாமல் இருக்குது. பட் நர்ஸுங்கனால அவளுக்கு என்ன பண்ண தெரியும். ஸோ சொல்கிறத கேட்டு அவள் ஸ்பைனல் கார்டு இருக்கும்ல அதில் ஸ்டெம் செல்லை உறிஞ்சு எடுப்பா. தென் அதை வச்சு சீரம் ட்ரை பண்ணி பார்ப்பா. ஆனால் சீரம் பார்த்தா அன்சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். கருப்பை தன்ன அளவுக்கு இல்லாமல் அது ரொம்ப வீக்காக இருக்குது. இல்லைனா அந்த மருந்து வச்சு தான் இதை வச்சு அந்த குழந்தைய காப்பாற்ற முடியாது. என்ன செய்ய தெரியலன்னு சொல்கிறப்ப செல்லிலும் பயந்து போயிடுவா. ப்ளீஸ் என் குழந்தைக்கு தான் பண்ணு என் குழந்தை முக்கியம்னு சொல்கிறப்ப இங்கே பாரு நானே எல்லாம் முடிஞ்சளவுக்கு எவ்வளோ பண்ணிட்டேன் அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு நாளைக்கும் பொண்ணு செத்துறோன்னு சொல்கிறப்ப இது போது ரொம்ப கஷ்டமாயிரும். ஆனால் இருந்தாலும் ரோஸுக்கு உரமாக தெரில. சரி நான் எங்கே ஹாஸ்பிட்டல் போகிறேன் முடிஞ்சளவு செக் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி இவள் ஹாஸ்பிட்டல் போயிட்டுருப்பா. பார்த்தா நம்ம ஹீரோயின் அவள் குழந்தையோட தான் இருப்பா. பார்த்தா அவள் பொண்ணு கொஞ்சம் வீக் ஆகிட்டுருப்பா. அது சீரம் காலானனால அவ்வளோதான் அந்த பொண்ணு இறந்து போயிடுவா. ஹார்ட் ரேட் நின்று போய் அந்த குழந்தை செத்து போன மாதிரி ஆயிடுவா. இதை பார்த்தா ரொம்ப கஷ்டமாயிரும். முதல்ல அந்த குழந்தை நேச்சுரல் இறந்து போயிருந்தா ஒரு அம்மாவை அதை அக்செப்ட் பண்ணியிருப்பா. ஆனால் இப்போ ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சும் இவளால் ஏற்றுக்க முடியாமல் போச்சு. தான் பொண்ணு இப்படி சாகலாம் அவரோடு தான் இருந்தாகணும். இதுக்கு என்னோட பண்ணான்னு சொல்லிட்டு இவர் முடிவுக்கு ஆரம்பிப்பா. பார்த்தா இந்த பக்கம் ரோஸ் ஹாஸ்பிட்டல் போயிருப்பாள். திரும்ப வந்து பார்த்தா நம்ம ஈன்னு இருக்க மாட்டா குழந்தை இருக்க மாட்டா. சைடில் பார்த்து ஃப்ரீசர் வர மாதிரி இருக்குது. திறந்து பார்த்தா உள்ளே அந்த குழந்தையோட பொண்ணாக இருக்குது. போனால் அழுகூடங்கிறதுக்காக ஃப்ரீசர் வச்சுட்டு போயிருப்பா. இதை பார்த்து ரோஸுக்குன்னு புரியாமல் இருக்குது. பார்த்து இந்த பக்கம் செல்லி ஒரு வீட்டுக்கு போயிருப்பா. இவளுக்கு எப்படியாவது குழந்தை உயிரோட வேணும் இதுக்காக செல்லி வீட்டுக்கு போயிருப்பா. செல்லிக்கே நம்ம மீன் பார்த்து ஆச்சரியமா இருக்குது. ஏங்க நீங்கள் நர்ஸ் தானே இதுக்கு இங்கே வந்து கேட்டால் ஒன்றும் இல்லை மேடம் என்கிட்ட சில ரெக்கார்டு இருக்குது அது உங்களுக்கு தேவைப்படும்ல அதுக்காக கொடுக்குதுன்னு சொல்லிட்டு ரெக்கார்டு கொடுப்பா. தென் எப்படி அவளை பார்த்து மேடம் உங்களுக்கு என்ன வேணும் டீயா காஃபின்னு கேட்டால் அவள் டீன்னு சொல்லுவா. இவள் சரி சமைக்க போவா. பட் நான் மீன் அவளை பார்த்து மேடம் நீங்களே ப்ரெண்டாக இருக்கீங்க உட்காருங்க நான் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு டீ போட்டுட்ருப்பா. அப்போ அவளுக்கே தெரியாமல் ஒரு மாத்திரை கலக்கிற மாதிரி இருக்குது. அது இந்த பொண்ணு எப்படியாவது ஹாஸ்பிட்டல் கூட்டு வரணும். ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்தால் அந்த கருப்பை தண்ணி எடுத்துடலாம்ல இதாக பிளானாக இருக்கும். அதுக்கு எதாவது டீ போட்டு கொடுக்குறப்ப அந்த பொண்ணு குடிக்க ஆரம்பிச்சிருவா. பார்த்தா கொஞ்ச நேரத்துலேயே ஃபிட்ஸ் வந்து கீழே துடிக்க ஆரம்பிச்சிருவா. இவ்வளோ ஆம்புலன்ஸ் தான் ஃபோன் பண்ணுறப்ப ஆம்புலன்ஸ் அங்கே வந்துடுவாங்க. மேடம் என்னன்னு தெரில சடனாக ஃபிட்ஸ் வந்துருச்சு தூக்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போவாங்க. பார்த்தா அந்த பொண்ணுக்கு பிரின்சிபல் வந்திருக்கும். டெலிவரி டைமுக்கு முன்னாடியே பெயின் வர மாதிரி மாத்திரை கொடுத்துருப்பா. அதுக்கேற்ற மாதிரி இப்போ அவளுக்கு பெயின் வந்துருச்சு. டாக்டர் ஆஃபீஸர் கூட்டி போய் ஒரு வழி தெரில குறைப்பசத்தில் குழந்தை பெற்றாகணும் இது ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டு சிசரின் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்து எம்லியுமே கண்டுபிடிச்சு பார்ப்பா. ஆஃபீஸர் இருக்கிற பார்த்து அழுகும் புரியாமல் இருக்குது. நான் எங்கே இருக்கேன் ப்ளீஸ் என்ன விடுங்கன்னு சொல்கிறப்ப மேடம் சீரியஸாக இருக்குது கொஞ்சம் அமைதியாருங்கன்னு சொல்லி அனுசரிச்சு கொடுத்துட்டு இருப்பாங்க. பார்த்தா ஒரு வழியாக குழந்தை எடுத்துருவாங்க. ஆனால் அந்த குழந்தை பிறக்கிறப்பயே இறந்து பிறந்திருக்கும். ஏன்னா அவளுக்கு ப்ரெக்னென்ட் ஆகி 7 மாதம் தான் ஆகுது. குறைப்பசத்தில் பிறந்தனால அந்த குழந்தை இறந்து போச்சு. பார்த்தா ஆப்ரேஷன் தேட்டரில் பிளட் லாஸ் ஆகி அந்த அம்மா இறந்து போயிருப்பா. ஒரு நாள் எம்லியும் காலி அந்த குழந்தையும் காலி. இதை கேள்விப்பட்டு நம்மளால் தாங்கவே முடியல. இவன் நினச்சது என்னன்னா சரி பெயின் வரும் உடனே வேகமாக ஹாஸ்பிட்டல் கூட்டி வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துடலாம் இதோ பிளான் இருக்கும். ஆனால் இப்போதைக்கு பார்த்தா அம்மா குழந்தை 2 பேரும் காலி. இதை பார்த்து ரொம்ப கஷ்டமாக போச்சு. பட் இருந்தாலும் இப்போதைக்கு அவளுக்கு அவ பொண்ணு தான் முக்கியம். எம்லி இறந்து போயிட்டா. உன் ரோஸுக்கு ஃபோன் பண்ணி ரோஸ் சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் வா நீ தானே பார்த்து வச்சுட்டு அந்த எம்லி இறந்து போயிட்டா சீக்கிரம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவள் கருப்பு தண்ணி எடுத்தாரு சீக்கிரம் வான்னு சொல்கிறப்ப அவள் ஹாஸ்பிட்டல் வருவா. இறந்து போனது எம்லிங்கிற பொண்ணுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவா. அவள் கருப்பை துண்டை விட்டு எடுத்து அந்த கருப்பு தண்ணி இருக்கும்ல அதை எடுத்து வச்சுக்குவா. அவ்வளோதான் இவங்க நினச்சி சாதிச்சிட்டாங்க. தென் வீட்டுக்கு வந்து அந்த கருப்பு தண்ணி இருக்கும்ல அது சீரியல் ரெடி பண்ணி எங்கன்னா பொண்ணு போட்டு பார்ப்பா. பார்த்தா திரும்பவும் அவள் பொண்ணு உயிர் வந்துடும். இதை பார்த்து செல்லிக்கு சமைப்பே போச்சு. ஒரு பொண்ணை கொண்டவர் குற்றம் கூட இல்லாமல் இருக்குது. தான் பொண்ணு வந்துட்டாங்கிற ஹாப்பினஸில் அவள் சிரிச்சிட்ருப்பா. இதோட பர்த் ரீபர்த்துங்கிற இந்த உருப்பட முடியுது. ஆக்சுவலி எண்டிங்கை பொறுத்த வரைக்கும் செல்லி ஒரு சிங்களவாதியாக மாறிட்டா. படத்தில் ஆரம்பத்தில் அவர் ரொம்ப கேரியாக இருந்திருப்பா. தாங்கிட்ட ஒரு பேஷன்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறப்ப ஹெல்த்தியாக போகணும் இந்த மாதிரி நினச்ச ஒரு கேரக்டர். ஆனால் இப்போதைக்கு பார்த்தா செல்ஃபி தான் மாறிட்டா. தான் பொண்ணுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் மாதிரி போவா யாரோனா கொலை பண்ணுவா இந்த மாதிரி மாறிட்டா. இப்போ அந்த சைக்கிள் எங்கே நடந்துகிட்டே தான் இருக்கும். நாளைக்கு எம்லி மாதிரி ஒரு பொண்ணு பிளான் அங்கே வரலாம். அவள் ஜீர்ந்து பொண்ணு ஜீர்ந்து மேட்ச் ஆகலாம். அந்த பொண்ணு சர்வே ஆகணுங்கிறதுக்காக அந்த பொண்ணு இவங்க என்ன பண்ணலாம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்க தான் இந்த படத்தை விட்டுருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹால் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. உங்கள் அடுத்த நாள் ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.